Unit 7 Subsidiary Books 2 Cash Book அதில் double column cash book இப்போ பார்க்க போகிறோம். Cash book with cash and discount column. The amount column நம்ம symbol column cash bookல format பார்த்தோம் இல்லையா, அதில் amount column வந்து only one column தான் allot பண்ணியிருந்தாங்க. இதில் amount column 2 divide பண்ணியிருப்போம். both debit side and credit sideல 2 columns divide பண்ணியிருக்கோம். one for discount, another one for cash. debit sideல இருக்கிற discount column வந்து discount allowed, credit sideல இருக்கிற discount column வந்து discount received. The net amount received is entered in the amount column on the debit side and the net amount paid is entered in the amount column on the credit side. For the செல்லர் வந்து யாருக்கு டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறாங்களோ அப்போ அந்த செல்லர் அலோவ் பண்ணுற டிஸ்கவுண்ட் வந்து அந்த செல்லரை பொறுத்த வரைக்கும் அது லாஸ் இல்லையா. ஸோ ஆஸ் பர் நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். இப்போ செல்லருக்கு வந்து அந்த குட்ஸை வந்து டிஸ்கவுண்டில் சேல்ஸ் பண்ணுறதுனால நமக்கு லாஸ் வர்றதுனால அந்த டிஸ்கவுண்ட் வந்து நம்ம டெபிட் சைடு என்டர் பண்ணுறோம். அதுமாரி டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுறப்ப அது இன்கம். ஸோ அதனால் அதை என்ன பண்ணிடுறாங்க, கிரெடிட் சைடு என்டர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட் காலம்ல கேஷ் காலமை மட்டும்தான் நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். பேலன்ஸ்னா எந்த பக்கம் டோட்டல் ஹையஸ்டா இருக்கோ அந்த ஹையஸ்ட் டோட்டலை வந்து ரெண்டு சைட்லையும் போட்டு டிஃபரன்ஸ் அமௌண்ட் எடுத்து பேலன்ஸ் கேரி டவுன், பேலன்ஸ் பிராட் டவுன் எழுதுறோம் இல்லையா, அதுதான் என்ன சொல்றோம் பேலன்ஸ் பண்றது. டிஸ்கவுண்ட் காலம் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண மாட்டோம். டிஸ்கவுண்ட் காலம்ஸ் ஆர் நாட் பேலன்ஸ்டு. ஸோ டெபிட் சைட்ல என்ன அமௌண்ட் ரெப்ரசென்ட் பண்றாங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே டோட்டல் பண்ணிடணும். கிரெடிட் சைடில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து அந்த பக்கம் டோட்டல் பண்ணி தனித்தனி அமௌண்ட் போட்டுடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் வந்து 50 rupees வந்துச்சுன்னா டோட்டல் காலமில் 50 போடுவோம். கிரெடிட் சைடில் டிஸ்கவுண்ட் காலமில் 100 rupees இருந்துச்சுன்னா அங்கே 100 போட்டுக்கணும். இந்த பக்கம் 50 இருக்கும், இந்த பக்கம் 100 இருக்கும். பேலன்ஸ் பண்ண மாட்டோம். ஓகே. டிஸ்கவுண்ட் வந்து 2 type ஆஃப் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ் டிஸ்கவுண்ட், அனதர் ஒன் ட்ரேட் டிஸ்கவுண்ட். ஃபர்ஸ்ட் கேஷ் டிஸ்கவுண்ட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is allowed to the parties making prompt payment within the stipulated period of time or yearly payment. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த பார்ட்டிஸ் தான் யாரு, டெட்டாஸ். நம்ம கிட்ட இருந்து வாங்கினவங்க கிட்ட இருந்து அவங்க பணத்தை கொடுத்துட்டீங்க, இப்போ December 10 வந்து லாஸ்ட் டேட், இன்னைக்கு பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை % டிஸ்கவுண்ட் தரோம் அப்படின்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்காக கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னது, கேஷ் டிஸ்கவுண்ட். The earlier the payment, the more may be the discount. ஸோ அந்த பர்டிகுலர் டேட்டுக்கு முன்னாடியே நம்ம வந்து அமௌண்ட்டை பே பண்ணிட்டோம் அப்படின்றப்ப நம்ம டிஸ்கவுண்ட் ரேட் வந்து அதிகமாக கிடைக்கும். கேஷ் டிஸ்கவுண்ட் மோட்டிவேட்ஸ் த டெட்டர் டு மேக் த பேமெண்ட் அட் அன் ஏர்லியர் டேட் டு அவைல் டிஸ்கவுண்ட் ஃபெசிலிட்டி. ஸோ பர்டிகுலர் டேட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்றப்ப நம்ம டிஸ்கவுண்ட் அதிகமாக கிடைக்குது அப்படின்றனால அந்த டெட்டாஸை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக கொடுக்குற டிஸ்கவுண்ட் பேர் தான் என்னது, கேஷ் டிஸ்கவுண்ட். ஸோ இந்த பில்ஸ் ரிசீவபிள் இல்லை பில்ஸ் பேயபிள்ல வந்து அந்த டிஸ்கவுண்ட் ரேட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5% டிஸ்கவுண்ட் வில் பி அலோட் இஃப் த பேமெண்ட் இஸ் மேட் வித்தின் 1 month. வித்தின் 1 monthக்குள்ள நீங்க இந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% இல்லைன்னா 3% டிஸ்கவுண்ட் தரோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் அலோட் வில் பி ஷோன் ஆன் த டெபிட் சைட் ஆஃப் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் and discount received account will be shown on the credit side of the profit and loss account. When cash discount is allowed in respect of sale of goods or services, the sellers allows cash discount to the buyer when payment is made. The discount வந்து எப்போ அவங்க பணத்தை கொடுக்குறாங்களோ அந்த டைம்ல மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட். Trade discount is a deduction given by the supplier to the buyer. Supplier to the buyer on the list price or catalog price of the goods. சப்சிடரி புக்ஸ் 1ல பர்ச்சேஸ் புக், சேல்ஸ் புக்ல நம்ம டிஸ்கவுண்ட் வந்து மைனஸ் பண்ணணும் இல்லையா, அந்த டிஸ்கவுண்டோட பேர் தான் என்ன, ட்ரேட் டிஸ்கவுண்ட். நம்ம எப்போ வாங்குறோமோ பொருளை வாங்கும் போதே அதுக்கான டிஸ்கவுண்ட் மைனஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட். It is given as trade practice or when goods are purchased in large quantities. குட்ஸ் எப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே அதிகமாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரோம் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ லார்ஜ் குவான்டிட்டிஸ் வாங்கும்போது இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். It is shown as deduction in the invoice. அந்த இன்வாய்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, பர்ச்சேசஸ் புக், சேல்ஸ் புக்ல அந்த இன்வாய்ஸ்ல வந்து நம்ம அதை டிடக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் நெட் அமௌண்ட் தான் காமிக்கிறோம் இல்லையா, சப்ளையர் இல்லைன்னா கிரெடிட்டர்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ணணும்ட்டு. ஸோ அந்த மாதிரி டிடக்ஷன் பண்ணி காமிக்கிறோம். ட்ரேட் டிஸ்கவுண்ட் இஸ் நாட் ரெக்கார்டட் இன் த புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இன்வாய்ஸ்லயே நம்ம அதை டிடக்ஷன் பண்ணிடுறதுனால புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து என்டர் பண்ண மாட்டோம்.
only the net amount is recorded. Net amount இந்த purchase book and sales bookல நம்ம ஒரு amount mention பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த amount மட்டும் தான் நம்ம ரெக்கார்ட்ல வந்து என்டர் பண்ணியிருப்போம். Difference between cash discount and trade discount. First one, purpose. Cash discount is allowed to encourage the buyers of goods to make payment at an early date. Cash discount is allowed to encourage the buyers of goods to make payment at an early date. Early date அந்த பர்டிகுலர் டேட்டுக்கு முன்னாடியே அந்த பேமெண்ட்டை பே பண்ணுறதுக்காக அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக கொடுக்குற டிஸ்கவுண்ட் தான் என்னது கேஷ் டிஸ்கவுண்ட். நெக்ஸ்ட் ஒன் ட்ரேட் டிஸ்கவுண்ட். Trade discount is allowed to encourage buyers to buy the goods in large quantities. Goods நம்ம அதிகமாக வாங்கும்போது நமக்கு டிஸ்கவுண்ட் அதிகமாக கிடைக்குது இல்லையா, ஸோ அவங்கள அதிகமான பொருளை வாங்குறதுக்காக அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக கொடுக்கறது தான் என்னது ட்ரேட் டிஸ்கவுண்ட். நெக்ஸ்ட் ஒன் டைம் ஆஃப் அலவன்ஸ். Cash discount is allowed by the seller or creditor to the buyer or debtor at the time of making payment. எப்போ நம்ம பணத்தை கட்டுறோமோ அந்த டைம்ல தான் நமக்கு வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து அலோவ் பண்ணுவாங்க. Trade discount is allowed by the seller to the buyer when goods are sold. குட்ஸை சேல்ஸ் பண்ற அந்த டைம்லயே ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஒன் அமௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட். Cash discount is related to time. The earlier the payment, the more will be the cash discount. ஸோ இது வந்து டைம், அந்த பர்டிகுலர் டைம் சொல்லியிருக்காங்களே அந்த டைமுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கும்போது நமக்கு டிஸ்கவுண்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். ட்ரேட் டிஸ்கவுண்ட் இஸ் ஜெனரலி ரிலேட்டட் டு த குவான்டிட்டி ஆஃப் பர்ச்சேஸ் ஆர் சேல்ஸ். எவ்வளோ அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து அந்த டிஸ்கவுண்டோட ரேட் வந்து சேஞ்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ரெக்கார்டிங் இன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். Cash discount is recorded in books of account, but trade discount is not recorded in the book of accounts. Cash discount allowed is shown on the debit side of cash book. Cash discount received is shown on the credit side of the cash book. Discount allowed வந்து debit side enter பண்ணுவோம், discount received வந்து credit side enter பண்றோம். இதுல வந்து no journal entry is made for the same. Details are just shown in the purchases or sales book. Purchase or sales bookல மட்டும் தான் இதை பத்தின டீடைல்ஸ் இருக்குமே தவிர தனியா டிஸ்கவுண்ட் அலோட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு எதுவும் நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் ஒன் டிடக்ஷன் ஃப்ரம் இன்வாய்ஸ் வேல்யூ. Cash discount is not deducted from the invoice value of goods. Cash discount வந்து நம்ம தனியா காலம் செப்பரேட் காலம் அலாட் பண்ணி அதில் தான் காமிப்போமே தவிர இன்வாய்ஸ்ல வந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ட்ரேட் டிஸ்கவுண்ட் இஸ் டிடக்டட் ஃப்ரம் த லிஸ்ட் பிரைஸ் ஆஃப் த குட்ஸ். அந்த இன்வாய்ஸ்லயே அந்த டிஸ்கவுண்ட்டை வந்து மைனஸ் பண்ணி நம்ம வந்து அதை காமிச்சு நெட் அமௌண்ட்டை தான் காமிப்போம். ஸோ அதனால இது வந்து இன்வாய்ஸ்ல வந்து என்டர் பண்ணுவோம், இது வந்து இன்வாய்ஸ்ல என்டர் பண்ண மாட்டோம். Illustration 3. Enter the following transaction in the cash book with cash and discount columns. 2017 January. Same procedures. நம்ம சிம்பிள் காலம் கேஷ் புக்ல பார்த்தோன்னே டெபிட் கிரெடிட் அதே மாதிரி தான் இதுலயும் மார்க் பண்ண போறோம். Cash in hand to balance brought down debit side. Paid to Ramanathan by depositing in cash deposit machine. So money goes out. இது வந்து credit side. Amount வந்து 300. Discount allowed by him 10. Next one, purchased goods for cash. Money goes out. So credit side. Cash received from Rajagopal. அவங்ககிட்ட ரிசீவ் பண்றோம், அதனால டெபிட் சைட். அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து அவர்கிட்ட நம்ம ரிசீவ் பண்ண அமௌண்ட் வந்து 980. டிஸ்கவுண்ட் அவருக்கு எவ்வளவு அலோவ் பண்ணிருக்கோம் அப்படின்னா 20 rupees. நெக்ஸ்ட் ஒன் January 15. Sold goods for cash. Money received. So debit side. Paid cash to Shanti. Credit side. And 295. Discount received 5 rupees கொடுத்திருக்காங்க. So discount received credit side தான் enter பண்ணுவோம். Paid wages by cash. Money goes out payment side. So credit side. Paid to Sanjeev rupees 390 in full settlement of his account. அவருக்கு நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 400 rupees. பட் நம்ம எவ்வளவு பே பண்றோம் 390. அப்ப இந்த டிஃபரன்ஸ் 10 rupees வந்து என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. Illustration 3. In solution in the books of அதுல வந்து நேம் மென்ஷன் பண்ணாதனால டேஷ் போட்டோம். கேஷ் புக் வித் கேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட் காலம்ஸ்னு சென்டர் ஆஃப் த பேஜ்ல ஹெட்டிங் என்டர் பண்றோம்.
Okay, debit side started with debit, credit side end with credit. Date, receipt number, LF. Amount column வந்து 2 column divide பண்ணிக்கிட்டோம். First column discount allowed, next column cash account. Then credit side, date, payments, voucher number, LF, discount received and cash column. First one debit side, 2 balance brought down 11,500. Next one January 10, cash received from Rajagopal 980, discount allowed 20 rupees. So amount column 980 enter பண்ணுவோம், discount allowed column 20 rupees enter பண்ணணும். December 10, to Rajagopal, account, amount column 980, discount column 20 rupees. So இதுதான் single column க்கும் double column க்கு இருக்கிற difference. Next one date 15, to sales account 400 rupees. Then credit side. Next one date 5, paid to Ramanathan by depositing cash deposit machine 300, discount allowed by him 10. So paid ராமநாதனுக்கு by ராமநாதன் போட்டு amount column 300 rupees enter பண்ணிடுவோம், discount received column 10 rupees enter பண்ணணும். Date 5, by ராமநாதன், by ராமநாதன் account, amount column 300 rupees, discount column 10 rupees. Date 8, by purchases account, by purchases account 400. Then date 21, paid cash to Shanti 295, discount received 5 rupees. So amount column 295, discount column 5 rupees. By Shanti account, amount column 295, discount column 5. Date 25, by wages account 50 rupees. Then last one January 35, paid to Sanjeev 390 in full settlement of 400. So amount column full settlement ன்னு சொல்லி 390 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 390 அமௌண்ட் காலம்ல எழுதிடுறோம். இந்த 390 அண்ட் 400க்கான டிஃபரன்ஸ் 10 rupees இருக்கு இல்லையா, அந்த 10 rupees டிஸ்கவுண்ட் காலம்ல என்டர் பண்ணணும். இதுக்கு முன்னாடி உள்ள இதில் அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா 300 rupees அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த அமௌண்ட் அவங்க கொடுத்தனால 300 அப்படியே என்டர் பண்ணிட்டோம், டிஸ்கவுண்ட்டுக்குன்னு தனியாக அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சம்ல டோட்டல் அமௌண்ட் வேற, நம்ம பே பண்ற அமௌண்ட் வந்து 390 தான் பே பண்றதுனால இதுல இருந்து இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து 10 தான் டிஸ்கவுண்ட் காலம்ல என்டர் பண்ணணும். பை சஞ்சீவ் அக்கௌண்ட் 390, discount column 10 rupees. Debit side total 12,880, discount allowed column total 20 rupees. Credit side discount received column total 25 rupees. So the difference amount 12,088 இருந்து இதை மைனஸ் பண்ண difference amount நமக்கு எவ்வளோ வந்ததுன்னா 11,445. So by balance carried on, balancing figure, January month or last date January 31st. So debit side 11,445 to balance brought down January after February 1. Discount column இங்க 20 rupees போட்டிருக்கோம், cash side 25 rupees. அது just total மட்டும் போட்டா போதும், இதை மாதிரி பேலன்ஸ் பண்ண வேணாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.